செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே சாலையில் குளம் போல தேங்கியிருக்கும் மழைநீரில் தத்தளித்தபடி வாகனங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சூரியராஜன். சூரியராஜன், அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருப்பதா? அலுவலகம் செல்வோர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா? அங்க இருக்கக்கூடிய விவரம் என்ன? கண்டிப்பாக. தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக பல்வேறு மாவட்டங்களில் மழையானது பெய்து வருகிறது. குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், அதே போல் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் என திருவாரூர் என பல மாவட்டங்களிலிருந்து மழையால் பாதிப்பானது ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் நேற்று இரவு முதல் பெய்த தொடர் கனமழையின் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மழை நீரானது தேங்கியுள்ளது. குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால் சென்னை புறநகர் பகுதியான கூடுவாஞ்சேரி பகுதியில் கூட தேசிய நெடுஞ்சாலை அருகே இருக்கக்கூடிய பகுதியில் சாலையிலேயே தண்ணீர் குடம் போல் தேங்கக்கூடிய காட்சியால் நம்மால் பார்க்க முடிகிறது. கூடுவாஞ்சேரியிலிருந்து திருப்பூர் செல்லக்கூடிய சாலை நெல்லிக்குப்பம் சாலை அப்படின்ற பகுதியில் தான் சாலையில் கிட்டத்தட்ட ஒரு அடி முதல் 2 அடிக்கு தண்ணீர் தேங்கியதன் காரணமாக வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். இருசக்கர வாகனங்கள் முதல் 3 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனம், கார் என அனைத்து வாகனமே தண்ணீர் நீந்தி செல்லக்கூடிய நிலைமையானது தற்போது ஏற்பட்டுள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரடியாக இந்த பகுதியில் முகாமிட்டு சாலையில் தேங்கக்கூடிய தண்ணீரானது உடனடியாக வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் சாலையை போக்குவரத்து முழுமையாக தடை செய்து வாகனங்கள் அனுப்பாமல் இருக்கக்கூடிய நிலைமையானது ஏற்படுத்த வேண்டும். ஏனால் ஆபத்தை உணராமல் தண்ணீரில் நீந்தி செல்லக்கூடிய நிலைமையாக ஏற்படுது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரடியாக முகாமிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் என்றுதான் இந்த பகுதியுடைய மக்களுடைய ஒரு முக்கியமான கோரிக்கையா இருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி சூரியராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.